ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், துவைத சித்தாந்தங்கள் அப்படிங்கிற நம்ம சிலபஸில் இருக்கிற டாப்பிக்கில் அத்வைதம் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அத்வைதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஜீவர்களும் பிரம்மர்களுமே ரெண்டுமே ஒன்று தான், வேறு வேறு கிடையாது. அதாவது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறது தான் அத்வைதம். சரிங்களா? அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிரம்மம் சத்திய ஜெகன் மித்ய ஜீவோ பிரம்மை நாபர அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிரம்மம் தான் உண்மை, இந்த ஜெகன் மித்யா, மித்யானா பொய், இந்த உலகம் பொய்யானது. அப்புறம் ஜீவோ பிரம்மை நாபர அப்படின்னா அந்த ஜீவன் தான் பிரம்மம் அப்படின்னு சொல்கிறது தான் அத்வைதம். சரிங்களா? ஓகே, இந்த அத்வைதம் என்ன சொல்ல வருது, இதை தோற்றுவித்தவர் யார், இதில் என்னென்ன கோட்பாடுகள் சொல்கிறாங்க, இதுக்கு வேறு பெயர்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அத்வைதம். இப்போது இந்த அத்வைதத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா ஆதிசங்கரர் இல்லையா? ஆதிசங்கரருக்கு சங்கர பகவத் பாதர் அப்படிங்கிற பேர் இருக்குது. 1200 வருஷத்துக்கு முன்னாடி கேரளாவில் காலடி அப்படிங்கிற ஊரில் தான் நம்ம ஆதிசங்கரர் பிறந்திருக்கார். சரிங்களா? இளம் வயசுலேயே துறவியாகிடுவார். அப்போ வேதாந்த விசாரணைகள் எல்லாம் செய்து வேதாந்தங்களெல்லாம் படித்து என்ன பண்ணுவார்னா, காஷ்மீர் அங்கெல்லாம் போயிட்டு நிறைய இடங்கள்லாம் பிரச்சாரம் பண்ணுவார் அத்வைதத்தை. சரிங்களா? அப்புறம் புத்த சமண மத கொள்கைகளை எல்லாத்தையும் கண்டித்து அதில் வாதம் பண்ணி அதில் என்ன பண்ணுவார், வெற்றி பெறுவார். விவாதங்கள்லாம் வெற்றி பெற்றதுனால இந்த வேதாந்த நெறி திருப்பி என்ன ஆகும் அப்படின்னா நல்லா செழிப்பாக வளர்ச்சி அடையும். அதனால் நம்ம இந்த அத்வைத மதத்தை என்ன சொல்லுவோம் அப்படின்னா வேதாந்த மதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மதத்தை பின்பற்றுபவர்கள் என்ன அப்படின்னா வேதாந்திகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அதாவது பிரம்மசூத்திரம், பகவத்கீதை, தசோபனிஷத். சரிங்களா? இதெல்லாம் பிரம்மசூத்திரம், பகவத்கீதை, உபனிஷத். இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிரஸ்தானத்ரயம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரஸ்தானத்ரயங்களுக்கு அத்வைத சித்தாந்தப்படி இவர் என்ன எழுதியிருப்பார், உரை எழுதியிருப்பார். சரிங்களா? பாஷ்யம் எழுதியிருப்பார்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா? அது என்ன அப்படின்னா அத்வைத சித்தாந்தப்படி பிரஸ்தானத்ரயத்திற்கு உரை எழுதியிருப்பார். யார்? நம்ம ஆதிசங்கரர். சரிங்களா? விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கும் அவர் உரை எழுதியிருப்பார். அதாவது மூர்த்தி பேதமே பாராட்ட மாட்டார். அப்படின்னா மூர்த்தி பேதம் பார்க்க மாட்டார், சைவம் வைணவம் அப்படிங்கிற ஒரு பேதங்கள்லாம் காட்ட மாட்டார். அதனால தான் சைவ வைணவ பேதமற்ற கொள்கையை உடையவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்புறம் இறைவனை எங்கும் எல்லா இடங்கள்லையும் பார்த்து பரமானந்தம் அடைஞ்சு கடைசி வரைக்கும் இருப்பார். அவர் தன்னுடைய 32வது வயசில் முக்தி அடைஞ்சிருப்பார். சரிங்களா? இதான் நம்ம சங்கரர் பற்றிய விஷயங்கள். இப்போது அத்வைதம் அப்படின்னா என்ன? ஆ ப்ளஸ் துவைதம் அப்படின்னு பிரிக்கலாம். சரிங்களா? ஆ துவைதம், ஆ துவைதம். ஆனா இல்லை, துவைதம்னா ரெண்டு, ரெண்டு இல்லை அப்படின்னா என்னது, ஒன்று தான் இருக்குது. ரெண்டற்ற ஒன்று. எது? ரெண்டற்ற ஒன்று தான் அத்வைதம். அதாவது என்ன அப்படின்னா நான் பிரம்மமாக இருக்கிறேன், நான் தான் பிரம்மம். சரிங்களா? ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று தான். அப்போது அத்வைதம்ங்கிறத அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மமாக இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் இதோட பொருள். சரிங்களா? அத்வைதம் ஆ ப்ளஸ் துவைதம். ஆனா இல்லை, துவைதம்னா இரண்டு, இரண்டற்ற ஒன்று. இதுதான் அத்வைதம். சரிங்களா? இந்த அர்த்தத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அதாவது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா பிரம்மம் அப்படிங்கிறது ஒரு பொருள் தான் இருக்குது. சரிங்களா? பிரம்மங்கிறது ஒன்று தான் இருக்குது. இந்த ஜீவர்கள் எல்லாமே பிரம்மந்தான். ஆனால் இந்த உலகம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு பொய்த்தோற்றம். இந்த உலகம் பொய்த்தோற்றம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது கயிற்றுல பாம்பு, அதாவது தூரத்துலேருந்து பார்த்தா கயிறு பாம்பு மாதிரி தெரியும் இல்லையா, அந்த மாதிரி காணல் நீர் மாதிரி இந்த உலகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஒரு சூரியன் தான் இருக்கும், நிறைய குடங்களில் நீர் இருக்குன்னா அந்த சூரியனுடைய கதிர்கள் எல்லா குடங்கள்லையும் விழும் இல்லையா? ஆனால் இருக்கிறது என்னவோ ஒரு சூரியன் தானே. அப்போது இந்த ஒரு பிரம்மம் தான் இருக்குது, ஆனால் அந்த பிரம்மம் தான் எல்லாத்துலேயுமா விளங்கி இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ஆனால் நம்ம பாசக்கட்டுகளால் இருக்கிறதுனால, ஆணவம் கண்மம் மாயை இந்த மாதிரியான பாசங்களால் நம்ம கட்டுண்டு இருக்கிறதுனால தான் நம்மளால் இன்பத்தை உணர முடியலை. நமக்கு இப்போ ஞானம் கிடச்சிட்டுன்னு வைங்களாம், ஞானம் கிடச்சிட்டு அப்போ என்னாகும், அந்த அஞ்ஞானம் எல்லாம் நீங்கிரும். அஞ்ஞானம் நீங்கும் போது தான் நமக்கு ஒரு உண்மையான இன்பமே கிடைக்கும். சரிங்களா? இதைத்தான் நம்ம ஆதிசங்கரர் சொல்வார். சரிங்களா?
அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, கேட்டல், எதை கேட்கணும்? சுருதியை கேட்டல். சரிங்களா? அதாவது சுருதினா வேதங்கள் இல்லையா? கேட்கணும், சிந்திக்கணும். தெளிகிறதல்னா அறிவு, அதை பற்றி சிந்திக்கிறது. அப்புறம் நிட்டை கூடல், நான் பிரம்மம் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்மளே வந்து கொண்டு வரக்கூடிய அளவுக்கு இருக்கும்போது தான் அந்த அஞ்ஞானம் நீங்கும். அப்போ தான் நமக்கு ஞானம் கிடைக்கும். எப்போ? கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடல், இந்த தன்மையில் தான் நமக்கு ஞானம் கிடைக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறார். சரிங்களா? அப்புறம் இது மதத்தை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, அத்வைதத்துக்கு வேறு பெயர்கள் அப்படின்னு சொன்னோம்னா, வேதாந்த மதம், கேவலாத்துவிதம். சரிங்களா? வேதாந்த மதம், கேவலாத்துவிதம் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, இது வந்து பிரம்மத்தை தவிர வேறு பொருளே இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால தான் இதுக்கு பேர் என்னது? கேவலாத்துவிதம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் என்னென்ன வாதங்கள் அப்படின்னா, இதை வந்து ஏற்கும் வாதம் வந்து ஒருமை வாதம். ஒருமைனா ஒன்று தானே, பிரம்மம் ஒன்றுன்னு சொல்கிறது இல்லையா? அதனால் ஒருமைவாதம். ஏகான்மவாதம், ஏக்குனாலும் ஒன்று தான் பாருங்கள். ஏகான்மவாதம், அபேதவாதம், பேதமே கிடையாது, அபேதவாதம். அடுத்து விவர்த்தவாதம், மாயாவாதம், பிரதிபிம்பவாதம் அப்படின்னு பல பேர்களால் நம்ம சொல்லலாம். சரிங்களா? அது வந்து என்ன அப்படின்னா, இப்போது விவர்த்தவாதம் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு பொருள் வேறொன்னா மாறாமல் மாறியபடியே நம்ம நினைக்கிறது. ஒரு பொருள் வந்து இப்போது கயிறு வந்து கயிறு தான், ஆனால் தூரத்துலேருந்து பார்க்கும்போது நம்ம அது பாம்பு போல் தெரியும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு தோற்றம் தான் என்னது அப்படின்னா விவர்த்தவாதம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதில் வந்து பிரதிபிம்பவாதம் சொல்கிறது தான், ஒரு சூரியன் இருக்கும், நிறைய குடங்கள் இல்லை நீர் இருக்கக்கூடிய குடங்களில் விழும்போது நிறைய கதிர்களாக பிரதிபலிக்குது இல்லையா? அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பிரதிபிம்பவாதம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? பிரம்மம் அப்படிங்கிறது சச்சித்தானந்தமாக இருக்குது, ஈஸ்வரன் அப்படின்ட்டு நம்ம இதில் வந்து சொல்லுவோம். சரிங்களா? இதில் வந்து நிர்குண பிரம்மம்னு ஒன்று சொல்லுவார். அது வந்து நிஷ்பிரபஞ்சம் அப்படிங்கிறது, அதாவது நிர்குணம். நிர்குணம் அப்படின்னா குணங்கள் அற்றது, அதனால் அது நிஷ்பிரபஞ்சம். இதில் வந்து உபநிட பிரம்மம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா குணங்கள் உடையது, குணங்கள் இருந்துச்சு அப்படின்னா சப்பிரபஞ்சம் அப்படிங்கிற கருத்தையும் வைப்பார். சரிங்களா? எழுதின நூல்கள் வேறு என்னெல்லாம் அப்படின்னா, சிவானந்த லஹரி, கோவிந்தாஷ்டகம், பஜகோவிந்தம், கனகதாரா ஸ்தோத்திரம், விவேக சூடாமணி, இந்த மாதிரியான பல நூல்களையும் இவர் எழுதியிருக்கார். சரிங்களா? இதெல்லாம் தான் அத்வைதம் பற்றிய விஷயங்கள். நம்ம ஏற்கனவே வந்து இந்த அத்வைதம் நோட்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸி நோட்ஸ் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். அதில் வந்து இந்த அத்வைதம் எப்படியெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத நோட் மேக்கிங் மெத்தட் கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் நம்ம இந்த வீடியோட எண்டில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. அத்வைதம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறது தான். அதாவது நான் கடவுள் படத்தில் ஆர்யா சொல்லுவார் இல்லையா, அகம் பிரம்மாஸ்மி, நான் கடவுள், அதுதான் இந்த தத்துவம். சரிங்களா? ஓகே, நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி.